ரொம்ப நேரமா ஆளை காணுமே. என்னதான் பண்றா அவ? உள்ள போய் பார்த்துட்டு வரலாம். என்னையே வேவ் பார்க்குறீங்களா? நீங்க எப்படியும் என்ன ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நல்லா தெரியும் எனக்கு. இருக்கட்டும். என்னாச்சு? இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அவளை காணுமே. சரி, கீழே போய் மறுபடியும் பார்க்கலாம். செவர் இவ்வளோ பெருசா இருக்கே, எப்படி ஏறி குதிக்கிறது? நாம இவளை ஃபாலோ பண்ணுவோன்னு தெரிஞ்சதா? நமக்கு தெரியாமலே இவ இங்க இருந்து போயிருக்கா. ஏய் மகா, நீ என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்பா? ஒரு வேலைக்காரி நீயே என் கண்ணுல மண்ணை தூவிட்டு பின்வாசல் வழியா எகிரி குதிச்சு போறேன்னா நான் உன்னை தாண்டி யோசிக்க மாட்டேனா? இப்படியெல்லாம் செய்வேன்னு தெரிஞ்சுதா நீ எங்க போறேன்னு பாக்குறதுக்கு ஆல் செட் பண்ணி வச்சிட்டேன்டி. மகா, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாத. உன்னை வச்சே அந்த திருவை புடிச்சு காட்டுறேன் பாரு. ஹலோ, நான் மகா பேசுறேன். சொல்லு மகா. நான் உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். நீ எதுக்கு இப்ப இங்க வர? திவ்யாக்கா தான் சொன்னாங்க. சரி வா. எனக்கு கொஞ்சம் உங்க லொகேஷன் மட்டும் அனுப்பி விடுறீங்களா? அனுப்புறேன். நம்ம பின்னாடி வராங்க. இவங்க நம்ம ஆட்டோல ஏறும்போது இவங்க அங்க இருந்தாங்க. அப்போ இவங்க நிச்சயமா கவிதா அனுப்பின ஆளாதான் இருக்கணும். நான் அவரை பார்க்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கவிதா தான் இவங்களை அனுப்பியிருக்காங்க.
இவங்க கண்ணில் படாம எப்படி தப்பிக்கிறது? ஏய் வேகமா போடா. அண்ணன் லெஃப்ட்ல போங்க அண்ணன். லெஃப்ட்ல போகணுமாம்மா? ஆனா நீ சொன்ன இடத்துக்கு ரைட்ல போகணுமாம்மா? பரவாயில்ல அண்ணன், லெஃப்ட்ல போங்க. சரிம்மா. அண்ணன் சொல்லுமா. அங்க ஒரு கோவில் வரும், அங்கே இறக்கி விட்டுருங்க. சரிம்மா. அங்கேயே நில்லுங்கப்பா. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஏப்பா, செருப்பு காலோட கோயிலுக்குள்ள வரீங்க, போய் கோயில் வெளியில கழட்டி விடுப்பா. சாமி, அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சீக்கிரம் அவர் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும். அவர் பேரையும் அவர் அப்பா மாதிரி நினைக்கிற அவரோட கம்பெனி பேரையும் கெடுக்கிறதுக்கு கவிதா பண்ற பிளான் ஜெயிக்கவே கூடாது.